ஃபேஸ் மாஸ்டர் கம்மி ஆரத்தி பார்க்க போகிறோம்னா ஹைகோர்ட் நீதிபதி பார்த்தீங்கன்னா பதவியேற்பு விழாவில் வந்து ஜெயக்குமார் உட்காந்துருக்காரு. நடுவில் ஒரு சீட்டு காலி. அப்புறம் தான் ஓபிஎஸ் உட்காந்துருக்காரு. ஓபிஎஸ் பற்றி செய்தியாளர் சந்திப்பில் வந்து ஜெயக்குமார்கிட்ட கேட்கும்போது அவர் கட்சி விட்டு நீக்கப்பட்டவங்க அவரை பற்றி எதுவும் பேசணும் அதுக்கு அவசியம் இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி கூட அதையே சொல்லியிருந்தாரு. ஆனால் ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்குறது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நிறைய முன்னாள் அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எஃபோர்ட் போட்டு தான் வர்றாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா டெல்டா பகுதியிலையும் சரி தென் மாவட்டங்கள்லையும் மிகப்பெரிய சிக்கல்ன்றதை பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எம்பி எலெக்ஷன் அப்புறம் உணர்ந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி யாரை வந்து நீக்கிறதுக்கும் தயக்கம் காமிக்காமல் பார்த்தீங்கன்னா செயல்பட்டு வர்றாரு. வேலுமணியை கூட நீக்கிறதுக்கு அந்த அளவுக்கு தயாரில் இருக்கிற ஓபிஎஸ் சசிகலா வரிசையில் இன்னும் நிறைய முன்னாள் அமைச்சர்களை நீக்கிறது கூட எடப்பாடி பழனிசாமி தயங்க மாட்டான்ற ஒரு விஷயம் வெளியே இருக்கு. இப்போ ராஜேந்திர பாலாஜி எடப்பாடி பழனிசாமி முதல், ராஜேந்திர பாலாஜி ஆர்பி உதயகுமார் முதல், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேலுமணி எடப்பாடி பழனிசாமி முதல், இப்படி ஏகப்பட்ட மோதலுக்கு பார்த்தீங்கன்னா உட்கட்சியில் இருக்கு. அதிமுகன்ற ஒரு கட்சி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து வளர்ந்து நின்றாலும் ஜெயலலிதா பெரிய லெவலில் வளர்த்து நின்றாலும் தென் மாவட்டங்களை பொறுத்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் சசிகலா முகம் தான் இருக்கு. அதனாலதான் தென் மாவட்டங்களில் பெரிய லெவலில் ஜெயிக்க முடியல. எடப்பாடி பழனிசாமியை மென்ஷன் பண்ணி தென் மாவட்டங்களில் இருக்க முன்னாள் அமைச்சர்கள் தேர்தலை சந்திக்க வாய்ப்பே இல்லை. பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு தென் மாவட்டங்களில் செல்வாக்கு இல்லை. ஓபிஎஸ் சசிகலா டிடி தினகரன் தான் செல்வாக்கு இருக்கு. அதனால ஓபிஎஸ் இணைக்கணுன்ற ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு வராங்க. கொங்கு மண்டலம் வட மாவட்டங்கள்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு செல்வாக்கு இருக்கலாம். ஆனால் ஒரே பகுதியில் செல்வாக்கு இருக்குன்றத அது வந்து குறிப்பிட்டு காமிக்க மாதிரி இருக்கு. எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தை எனக்கு வந்து பெரிய எனக்கு அதிகாரம் என்னோட பலம் அங்கே தான் இருக்குன்ற மாதிரி தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாரு. மேபி அங்கே இருக்கலாம். ஆனால் தென் மாவட்டங்களில் அது எடுபடி ஆகாதுன்றாங்க. தென் மாவட்டங்கள் முகமாக ஓபிஎஸ் முதர்ந்து இருக்கால. ஸோ ஓபிஎஸோட கை தான் ஓங்குன்றாங்க. அதனால தான் தென் மாவட்டங்களில் 5 இடங்களில் டெபாசிட் காலியாகுதுன்னு சொல்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.